இன்னைக்கு போய் ரெண்டுல ஒன்று ஒரு முடிவை கேட்டுட்டு தான் வரணும். ஏங்க என்ன அங்கேயே நிற்கிறியா? வாங்க வேகமா. இங்க பாரு சரோஜா, எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லை. ஏங்க நம்ம பிள்ளைக்காண்டி தானே நம்ம போய் கேட்டுட்டு நடக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. இங்க பாரு, உனக்கு போய் கேட்கணும்னா நீ போய் கேளு. நான் போய் கார்லயே வெயிட் பண்றேன். என்னால யார் வீட்டுக்கும் வந்து அசிங்கம்லாம் பட முடியாது. அந்த பிள்ளை வேற யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைய பிடிச்சி நம்ம பையனுக்கு கெட்டி வைக்கணும்னு ஏன் நினைக்க? என்னங்க வேதாளம் முருங்கை மறையிற மாதிரி திரும்ப திரும்ப அதே கதையை பேசிட்டு இருக்கிறிய? எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சரோஜா. உனக்கு வேணும்னா நீ போய் பேசிக்கோ. நீ என்னதான் இங்க பேசி இவங்களை சம்மதிக்க வச்சு நம்ம பையனுக்கு கெட்டி வைக்கணும்னு நினைச்சாலும் நம்ம பையன் வேணான்ட்டு போயிடுவான் பத்துக்கு. அதெல்லாம் நம்ம பையன் கெட்டிப்பான். வேற இவளை நினைச்சதுன்னு அவன் அப்படியே கிடக்கா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி. அதெல்லாம் கெட்டிப்பான். ஏமா உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுமா. என்னையும் எங்கேயும் கூப்பிடாத. உனக்கு என்ன பண்ணணுமோ நீ போய் பண்ணிக்கோ. நான் கார்லயே வெயிட் பண்றேன். போய் அசிங்கப்பட்டுட்டு வா. சீ, இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பிள்ளை வாழ்க்கை மேல? எப்படி போறான் பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு மட்டும் என்ன வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்ற பிள்ளைய நம்ம பையனுக்கு கெட்டி வைக்கணும்னு ஆசையா என்ன? அந்த பையன் இவதான் வேணும்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள என்னத்தை நினைச்சிட்டு இப்படி கிடக்கான்னு தெரிய மாட்டேக்கு. அதான் இவங்ககிட்ட எப்படியாவது பேசி அந்த பிள்ளையை நம்ம பையனுக்கு கெட்டி வைக்கணும்னு பார்க்கேன். இல்லைன்னா நான் ஏன் இப்படி வந்து தவிச்சிட்டு நடக்க போறேன்? கல்யாணத்தை பண்ணதும் போதும் பிள்ளைகளை பெற்றதும் போதும் அதுங்க வளர்ந்தும் நமக்கு நிம்மதி இல்லைம்மா. மூண்டுட்டு நடக்கும் போது தான் தூக்கம் இல்லாமல் கிடந்தோன்னு பார்த்தா இப்போ அதுக்கு மேலே இருக்கு. சரி என்ன காலேஜ் கிளம்பிட்டியோ? ஆமாம்மா கிளம்பிட்டேன். இட்லி சுட்டு வச்சிருந்தே தின்னியா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். சரி எங்களை கையில் ஒரு பேகும் காணும் புக்கும் காணும் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லியா? அதெல்லாம் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வருவாமா. ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வருவானா? இல்லை காலேஜுக்கு நீ தானே படிக்க போகிற. உன் புக்கெல்லாம் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா அப்போ நீ வீட்டுக்கு வந்து என்ன தான் படிக்க? ஏம்மா நான் என்ன ஸ்கூல் போயலாமா டேமும் உட்காந்து படிக்க? எனக்கெல்லாம் எக்ஸாம் அப்போ மட்டும்தான் நான் படிப்பேன். ஏன்னா நீ எல்லாம் தினமும் உட்காந்து படித்தாலே பாஸ் ஆகுறது கஷ்டம். இதில் எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிப்பேன்னு சொல்லியா? ஏமா இப்படி படுத்துற நீ? கையில் பேகும் இல்லை புக்கும் இல்லைன்னு கேட்டால் என்னென்ன வாங்கி விட்டுட்டு நடக்க? சோத்து மூட்டை அதில் எடுத்துகிட்டு போவா அப்போ? எம்மா நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது சோத்து மூட்டையெல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு. எனக்கு பசி எடுத்து நான் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிடுவேன். சும்மா இனியே இந்த குழந்தை பசங்க மாதிரி பேக் எடுத்துகிட்டு போலியா சாப்பாடு எடுத்துகிட்டு போலியான்னு கேட்டு நிற்காத. ஓ அப்படியா சார்? பசி எடுத்து கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவியலோ? வீட்டில் சோறு பொங்கி வச்சிருக்கேன் அதை திங்க முடியாதவனால கேன்டீனில் வாங்கி திம்பியோ? ஆமாம் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டு காசு யாரும் தரணும்? நான் தானே தரணும். நீ எப்படி என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போகிறேன்னு நான் பார்க்கேன். அம்மா ஏமா இப்படி பண்ணுற? வேற என்னென்ன செய்ய சொல்லியா? வீட்டில் சோறு கறி எல்லாம் பொங்கி வச்சிருக்கேன். ஒரு டிஃபன் பாக்ஸில் அள்ளி போட்டு தர கொண்டு போன்னு சொல்லியே அதை விட்டுட்டு கேன்டீனில் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுக்க. அப்படி எத்தனை நாள் கேன்டீனில் வாங்கி சாப்பிடுவேன்? நீ படிச்சு முடிக்க 4 வருஷம் ஆகும். 4 வருஷமும் மதிய சாப்பாடு கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிட்டியோ? அவ்வளோ காசெல்லாம் நம்மகிட்ட கிடையாதம்மா. அவ்வளோத்துக்கும் செலவு பண்ணுற காசை நான் எதுலையாவது சேர்த்து வச்சனா கூட வேற எதுக்காவது யூஸ் ஆகும். உனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ அழுது நடக்க முடியாது. அதான் வீட்டில் சோறு கறி எல்லாம் பொங்கி வச்சிருக்கல, வேணும்னா அள்ளி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு போய் தின்னு. இல்லைன்னா என்னென்னையோ போ, எனக்கு தெரியாது. ஏமா இப்படி பண்ணியா? இங்க நான் பக்கத்துல இருந்ததுன்னா போறேன். என்னைய போய் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போக சொல்லியே? எல்லாரும் காலையில தூரமா இருந்து வரவங்க மட்டும் நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. நான் எப்படிமா டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் சாப்பிடுவேன்? வேற அங்க உள்ள என்ன நினைப்பாவ? ஏல சோறு கொண்டு போய் சாப்பிட்டா என்ன நினைக்க போறாவ? இனி வீட்ல இருந்து கொண்டு போய் சாப்பிட்டா உன்னை அசிங்கமா நினைப்பாவா? கேண்டீன்ல வாங்கி தின்னா நல்லவ நினைப்பாவளோ? ஏமா இப்படி பண்ற? இங்க பாருல, சும்மா உன் இஷ்டத்துக்குலாம் ஆடி கிடக்க முடியாது. வீட்டுல சோறு கறி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு வேணும்னா ஒரு டப்பாக்குள்ள போட்டு தாரே கொண்டு போ. இல்லைன்னா நீ என்னையோ போய் எனக்கு தெரியாது. காசெல்லாம் நான் தரமாட்டேன். நீ ஒன்றும் காசெல்லாம் தர வேண்டாமா. நான் வீட்டுக்கு வந்து சாயங்காலமே சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளோ திமிராயிட்டா உனக்கு? ஆமா காசு தரமாட்டேன்னுட்டல்ல, அப்புறம் என்ன? நானும் சாப்பாடு கொண்டு போயெல்லாம் சாப்பிட மாட்டேன். நீ என்ன ஒரு பருப்பு கறி வச்சிருக்க, அதுக்கு தொட்டுக்க கூட ஒன்றும் நல்லதா இல்லை. வெண்டைக்காய் பொரியல் பொரிச்சு வச்சிருக்க, அதுக்கு என்னென்ன குறை? ஐயே அருமையா இருக்குமே. நீயே சாப்பிட உட்காந்து. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. என்னைக்காவது கறி மீன் ஏதாவது பிரியாணி கிண்டி வச்சிருந்தேன்னா அன்னைக்கு மட்டும் நான் கொண்டு போய் சாப்பிட்டுக்கிட்டேன். மற்ற நாள்ல என் கையில காசு இருந்தா கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டு இல்லை வீட்டுக்கு வந்தே தின்னுக்கிட்டேன். அந்த பருப்பு கறியை திங்க நான் இங்க வந்து சுமந்துட்டு வர போகணுமோ? ஓஹோ, அப்போ சார் வந்து கறி மீன் ஏதாவது எடுத்து வச்சாலும் திம்பிய, இந்த பருப்பு கறி சோறு கூட்டெல்லாம் திங்க மாட்டிய? எனக்கு இப்போ இங்கே நின்று பேச நேரம் இல்லைப்பா. நான் பார்ட் டைம் ஜாப் ஒன்று கேட்டிருக்கேன். இன்னும் 2 நாளில் அது என்னன்னு முடிவு தெரிஞ்சிடும். கிடைச்சதுன்னா நான் சாயங்காலத்தில் பார்ட் டைம் ஜாபுக்கு போய் சம்பள காசை வாங்கி நானே சாப்பிட்டுக்கிட்டுறேன். நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம். ஓ அவ்வளோ திமிராயிட்டா உனக்கு? போ பார்ட் டைம் ஜாபுக்குன்னா போ, எங்கன்னா போ. நீ பார்ட் டைம் ஜாபுக்கு போய் உன் காலேஜ் ஃபீஸ் நீயே கட்டிக்க. உன்னை யாரும் போக வேணாம்னு சொல்லலை. அப்படி போய் சம்பாதிச்சாதான் உனக்கு காசோட அருமெல்லாம் தெரியும். நாங்கள் எல்லாத்துக்கும் காசை கொடுக்கறதுனால தானே உனக்கு அந்த அருமை தெரிய மாட்டேக்கு. போ, என்னன்னு போய் நீ சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸை கட்டுவியோ, உனக்கு துணிமணி வாங்கி போட்டுக்கிடுவியோ, படிக்க புக்கு வாங்குவியோ, இல்லை கேன்டீனில் வாங்கி திம்பியோ, என்னென்னையோ பண்ணிக்கோ. இதுக்கு மேலே எங்கள் கிட்ட இருந்து காசு 1 ரூபாய் கேட்காத சொல்லிட்டேன். ஏமா இதெல்லாம் அநியாயமா? ஒரு சோறு கொண்டு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு இந்த வருத்தம் வர? ஏன்னா சாப்பாடு என்ன உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டா? நான் கொண்டு போயெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுக்கிட்டுறேன். எனக்கு ஆஃப் டே தானே காலேஜ், நான் வந்தே சாப்பிட்டுக்கிட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீ பருப்பு கறினாவே ரசனாவே எதை வேணாவே விஷத்தை கூட வை, நான் வீட்டுக்கு வந்து தின்னுக்கிடுறேன். உன் கூட போராட என்னால முடியலம்மா. மைனியோ மைனியோ உள்ள இருக்கிறீங்களா? இது யாரு மைனியோன்னு வந்து கத்தி நடக்காவ? இருக்கிறேன், உள்ள வாங்க. ஐயே, இந்த பொம்பளை எதுக்கு இப்ப இங்க வந்திருக்குன்னு தெரியலையே. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாரேன் மைனியா. என்ன அம்மாவும் பிள்ளையும் சண்டையா போட்டுட்டு அடக்கிய? அது ஒன்றும் இல்லைம்மா, சாப்பாடு கொண்டு போக சொன்னா கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடக்கா, அதான் சத்தம் போட்டுட்டு அடந்தேன். இந்த காலத்து பிள்ளைகள் கொண்டு போக அசிங்கப்படுறது என்ன செய்ய முடியும்? அம்மா எப்படி இருக்கிறிய? அண்ணன் நல்லா இருக்காரா? பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கோம்மா. நீங்களே எப்படி இருக்கிறிய? வீட்டில் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மைனியா. சரி உட்காருங்க, இந்த காஃபி கொண்டாரேன் உங்களுக்கு நான். ஐயே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மைனியா. சும்மா இந்த பக்கம் கோயிலுக்காக வந்தேன். அதான் அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மைனியா. நீங்கள் ஏதோ பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்கணும், அதனால இப்போ பூவைக்கே வர வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்களாமே. அதான் ஜாதகம் எதுவும் பார்த்தீங்களா என்னன்னு கேட்க வந்தேன். ஆடி மாதமும் முடிஞ்சிட்டுல்ல, அதான் இதுக்கு மேலே கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக பேசுறதுக்கு கேட்க வந்தேன். அதை எதுவும் பார்த்தியால மைனியோ? ஐயா, இந்த பொம்பளை என்ன இப்போ வந்து இப்படி பேசிக்கிட்டு நிற்கு? இங்கே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நான் தலையை பிச்சுக்கிட்டு கிடக்கேன். இதில் புதுசாக இது ஒன்று கிளம்பி வந்திருக்கு. ஐயோ, இப்போ இதை என்னன்னு நான் சமாளிக்க? அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச இருக்கிற கோவத்துக்கு அவர் பேசினாலும் பேசிடுவார். கல்யாணத்தை இப்போ வச்சுக்கிடலாம்னு சொல்லி அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இது பேசி எப்படியாவது அனுப்பி வைக்கணும். என்ன மைனியோ, எது தீவிரமாக யோசிச்ச மாதிரி இருக்கு? பார்த்தோம்மா, அவளுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காவ. அதை செஞ்சால் தான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், கல்யாண பேச்சு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் அவளுக்கு சொந்தத்தில் தான் ஏதாவது மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காவம்மா. என்ன மைனியா சொல்கிறிய? ஆமாம்மா, சொந்தத்தில் பார்த்தா தான் அமையும், வெளியே பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காவ. ஒரே சண்டையும் சச்சரமாக தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லி. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கும். அந்த பரிகாரத்தை பண்ணி முடிப்போம், அதுக்கு பிறகு மாப்பிள்ளை தேடுற வேலையை பார்த்துக்கிடலாம்னு சொல்லி. என்ன இப்படி சொல்லிட்டிய? ஆமாம்மா, ஜாதகக்காரவ அப்படி தான் சொன்னாவ. அசலில் பார்த்தா பிரச்சனையாக தான் இருக்கும், நிம்மதி இருக்காது வாழ்க்கையில். சொந்தத்தில் பார்த்து ஏதாவது கெட்டி வச்சாதான் நல்லபடியாக அமையும்னு சொல்லியிருந்தாவ. அதான் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும். இப்படி சொல்லிட்டியாலே, நான் கூட நிறைய ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சிருப்பிய. சரி, என்ன ஏதுன்னு ஆடி மாதமும் முடிஞ்சிட்டா, அதான் நிச்சயத்துக்கு நாளை குறிப்போமா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீல, வேற என்னவா செய்ய முடியும்? நம்மள நம்பிக்கை ஒன்று ஜாதகம் பார்க்குறது. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளையும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு நிற்கு. அதான் சரின்னு கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்சு எடுக்காமல் இருக்கும். சொந்தத்தில் ஏதாவது மாப்பிள்ளை இருக்குமான்னு பார்த்துட்டு தான் கிடக்கும். அப்போ எங்கள் மவனுக்கு உங்கள் மவளை கொடுக்க விருப்பம் இல்லையா உங்களுக்கு? அதான் சொன்னேன் இல்லைம்மா, சொந்தத்தில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காவன்னு. உங்களுக்கு சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கானோ? என் பக்கம் சொந்தத்தில் மாப்பிள்ளைகள் எதுவும் கிடையாது. என் வீட்டுக்காரவே சொந்தத்தில் அவங்க தங்கச்சி மாவும் இருக்குது. ஆனால் என்ன, நாங்களே பேச்சு வார்த்தை இல்லாமல் கிடக்கும். அதனால தான் நாங்கள் இன்னும் பேசலை அதை பற்றி எதுவும். சரி, முதல்ல இந்த பரிகாரத்தை முடிப்போம், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடலாம்னு இருக்கோம். ஓ அப்படியா? சரி, அப்போ நான் கிளம்பியேன். அப்போ நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறாதியா? அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்கு. அப்போது என் மாமன் வாழ்க்கையை பாழாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாவ. இனிமேல் என்ன செய்ய முடியும்? என் மாமன் வாழ்க்கையை அழிச்சு எவ்வளவு நல்லா இருக்க மாட்டா. எப்படி அவள் கல்யாணம் பண்ணியான்னு நான் பார்க்கேன். என் பிள்ளை மட்டும் அங்கே நிம்மதி இல்லாமல் இருக்கும், இவங்க மவளுக்கு இவன் ஆசைப்பட்ட பையனையே கட்டி வைப்பாங்களோ பார்க்கேன். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தியன்னு மட்டும் பாருங்க. ஏம்மா இல்லை என்ன எதுக்குமா அவங்கள்ட்ட அப்படி சொன்னேன்? ஏழை அக்காங்க தான் எதுவும் ஜாதகம்லாம் இன்னும் பார்க்கவே இல்லையே, அப்புறம் பார்த்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு. அதுவும் இல்லாமல் சொந்தத்தில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காவெல்லாம் சொல்கிறேன். எதுக்கு? ஏன்னா உங்கள் அக்கா தான் கட்டுனா அந்த கௌதம தான் கட்டுவேன் நிற்கல, வேற என்ன செய்ய முடியும்? அப்பா தான் ஒத்துக்கிட மாட்டாரு. ஆனால் அதெல்லாம் ஒத்துக்கிடுவார்ல. அன்றைக்கி சண்டை போடும்போதே தெரிஞ்சுட்டு உங்கள் அப்பன் கோவம் என்னன்னு. அது கொஞ்சம் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா சமாதானப்படுத்திடலாம். பார்ப்போம். அது வரைக்கும் நீ உங்கள் அப்பாட்ட எதையும் உலகிட்டு கிடக்காத. ஆமாம், அன்றைக்கி நீங்களே கொண்டா கூத்துல நான் அவர்கிட்ட சத்தம் மட்டுனே. அதுலேருந்து நானும் அவர்கிட்ட பேசலை, அவரும் என்கிட்ட பேசலை. அவர்கிட்ட பேசணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு இப்போ எனக்கு. இருக்கும்ல இருக்கும். அன்றைக்கி என்னன்னு சத்தம் போட்டு அந்த மனுஷன் நீ உனக்கு சப்போர்ட் பண்ணி தானமா சண்டை போட்டேன். அதுக்குன்னு என்னவோ ஒரு சண்டைக்கு வேத்தாள்கிட்ட போய் நிற்கிற மாதிரிலாம் சண்டைக்கு நின்று மல்லுக்கு நீ. ஐயே, மரத்துக்கு மரம் தாவியாம்மா இவன். வாண்டெல்லாம் நின்று பேசியவே வேஸ்ட்டுமா. நான் கிளம்பியேன் காலேஜுக்கு. ஆமாம், காலையில் காலேஜுக்கு மதியானம் கிளம்புற நிற்கல. நீ காலேஜுக்கு தான் போறியா இல்லை எங்கே ஊர் சோற போகிறேன்னு தெரியல. அதெல்லாம் படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சிருவேன், என்னதான் ஊர் சோ வரனாலும். போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவும் திமிரு தான். இந்த நேரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். நீ வேணா பாரு. அதைத்தான் எப்படின்னு கேட்டு கிடக்கு, நீங்கள் சொல்லியே மாட்டேய. அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நாளைக்கு பார்க்க போகிறோம்ல. நாளையிலேருந்து நம்ம பயந்துலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் பேச வேண்டிய வேலை இருக்காதுன்னு. என்னமோ சொல்கிறிய, ஆனால் நடந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லை நம்பிட்டு நான் தான் சொல்லியோம்ல, அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நாளைக்கு இதெல்லாம் நடந்துட்டுன்னா நீ என்னையா அத்தான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிவிட்டேன். அத்தான்னு கூப்பிடணுமோ? சரி, அப்போ முதல் நாளைக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கட்டும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி 2 குடும்பமும் சமாதானமாக வரட்டும். அதுக்கு பிறகு நான் அவங்கள அத்தானு கூப்பிடியாதான் வேணாமான்னு யோசிக்கேன். எது யோசிக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும்.
எல்லாரும் சமாதானம் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு நீ மட்டும் அத்தான்னு கூப்பிடாம இருந்து வரேன், அந்த மண்டையிலே நறுக்கு நறுக்குன்னு கொட்டி வச்சிடுறேன். பார்ப்போம் பார்ப்போம், முதல்ல எல்லாம் சரியாகி வரட்டும், அதுக்கு பிறகு அத்தானு கூப்பிடவா வேணாமா நான் யோசிக்கேன். வாங்க சார், நேற்று வந்தே இல்லை நீங்கள் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு போனீங்களே நீங்கள் தானே? ஆமாம், நான் தான் அது. இன்னைக்காவது ஏதாவது சாப்பிடுவீங்களா, இல்லை இன்னைக்கும் ஆர்டர் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிடுவீங்களா? ஆஷா இருக்காங்களா? அவங்கள வர சொல்லுங்க, போங்க. அப்போ இன்றைக்கும் எதுவும் சாப்பிட வரல அப்படி தானே? சரி, நான் போய் மேடமை வர சொல்கிறேன். அவ்வளோ அகராதிக்கு பிறந்ததா இருக்கும் போல இருக்குமா. இந்த பிள்ளை தான் அப்படி பேசுதுன்னு பார்த்தா இவனும் அப்படிதான் பேசியான். அட நீங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு தானே சொன்னாவே. ஃபோன் நம்பர் கொடுத்தாவ, இருந்தாலும் ஃபோன் பண்ண ஒரு மாதிரி இருந்தது, அதான் இருந்தாலும் நானே வந்துட்டேன். சரி வாங்க உட்காருங்க. ஏங்க கேக்குதா? கேட்குது உஷா, சொல்லு என்ன? ஏங்க வரும்போது ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாரியாலா? எட்டியா நாளைக்கு எடுத்த போதாதா? இப்போ நைட்டு வரும்போது தான் நான் வாங்கிட்டு வரணுமோ? ஆமாங்க வாங்கிட்டு வாங்க. எல்லாம் இப்போ நான் வேலை செஞ்சுட்டு அடக்கேன். நைட்டு நான் வர நேரத்துக்கு எந்த கடையும் இருக்காது. இப்போ போய் வாங்கி வச்சாதான் நான் நைட்டு கொண்டாட முடியும். வேற இப்போ நான் வேலையை விட்டுட்டு எங்கே போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று நீங்கள் வாங்கிட்டு வாங்க, இல்லை எனக்கு காசை போட்டு விடுங்க, நான் போய் வாங்கிக்கிடியேன். எல்லாம் நாளைக்கு சாப்பிட்டா ஆகாதோ? நான் இன்னைக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு இப்போ சிக்கன் வந்தே ஆகணும். நான் சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிணைஞ்சு வைக்கேன். பிரியாணி செய்யலான்னு தான் பார்த்தேன். வேற நைட் அதை சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகுமான்னு தெரியல. அதான் சப்பாத்தி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு விடியேன். வரும்போது ஒழுங்காக சிக்கனை வாங்கிட்டு வந்துடுங்க சொல்லிட்டேன். நான் குழம்புக்கு தேவையான மற்ற பொருள் எல்லாம் கடையில், மளிகை கடையில் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் புக்கு கொடுத்து எழுதி வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் சிக்கனை மட்டும் வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வரேன். நான் மறுபடியும் சொல்லியேன், மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஒருவேளை நீங்கள் சிக்கனை மறந்துட்டு வந்தீங்கன்னா அந்தெல்லாம் பொத்தி விட்டுருவேன், வீட்டை விட்டு பார்த்துக்கிடுங்க. ஏம்மா வாங்கிட்டு வரேன், வச்சு தொலை. சரி சரி சரி. பிரேக் டைமில் போய் சிக்கனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு வரும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஊர்ஜோ வராமல் வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் வந்து சேருங்கண்ணே. அட வெயிட்டி ஃபோனை. சரி சரி, கோபப்படாதீங்க, வைக்க. இன்னைக்கு எப்படியாவது சப்பாத்தியை சுட்டு அந்த சிக்கன் கிரேவியை வச்சு தின்ட்டு காலையில் அவ்வளோ முன்னாடி போய் சொல்லி சீன் போடணும். அப்போ தான் நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இல்லைன்னு நினப்பாங்க. இல்லைன்னா இப்படி தான் எனக்கு காரணமாக நம்ம என்னமோ அவங்க வீட்டு சொத்தை வாரி வாரி திங்க மாதிரி நம்ம முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு பேசிட்டு அனுப்பாளுவேன். காஃபி எடுத்து குடிங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க? குடிக்க. அம்மா, நீ ஏன் வீட்டில் வந்து நான் இங்கே வரவே இல்லைன்னு சொன்னியா? ஆமாம், நீங்களும் அப்படி தான் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? நான் தானே முதல்ல கேட்டேன், அப்போ நீ தான் முதல்ல பதில் சொல்லணும். அதுக்கு பிறகு நான் சொல்லியேன். அது ஒன்றும் இல்லைங்க, நானும் வேண்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டேன்னு சொல்லிட்டீங்களா? அதான் விருப்பம் இல்லைன்னா எதுக்கு உங்கள் அவனை பொண்ணு பார்க்க அனுப்புனியன்னு சொல்லி உங்களை வீட்டில் எங்கள் அம்மா சண்டை போட்டுட்டாவனா என்ன செய்ய? அதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? நானும் அதே ரீசனுக்காக தான் சொன்னேன். எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்தை முடிச்சே ஆகணும்னு பார்க்காவ, அதான் எப்படி எப்படியோ பொண்ணு தேடி பார்க்காவ, ஒன்றும் செட் ஆகலை. இப்போ போய் நானும் வேணான்ட்டு அந்த பிள்ளையும் வேணான்னு இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதாவது சண்டை இழுத்துருவாங்களோன்னு பயந்து தான் நான் கடை மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் தெரியுது நீயும் அதே சொல்லியிருக்கேன்னு. என்ன ஒரு வேவ் லென்த்து பற்றியலா? எங்கள் வீட்டில் உள்ளவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிட்டு, எங்கள் அண்ணன் கூட அந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு கிடந்தான். அந்தாலும் இந்த சம்மந்தத்தை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா போராடிட்டு கிடந்தா. ஆமாம், எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. எங்கள் அம்மா கூட குழு மீட்டிங் அந்த மாதிரி போகும்போது ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காங்களாம் இந்த கடைக்கு. உன்னையே பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, ரொம்ப பொறுப்பாக இருக்கா அந்த பிள்ளை, அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாவ. அதனால தான் சரி வந்துட்டு பிடிக்கலனாவது சொல்லிட்டு போவோம் நேற்று வந்தேன். அப்புறம் தான் இப்படி நடந்துச்சு. ஆமாம், நீங்கள் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்க? அதை பற்றி சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏங்க ஏதாவது குறைகிற இருக்கோ? ஆனால் உனக்கெல்லாம் வாய் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கு. இல்லை சும்மா தான் கேட்டேன். வேணாம் வேணான்னு சொல்கிறியா, ரீசன் சொல்லலையா? அதான் ஏதாவது இருக்குமோன்னு நினச்சேன். அப்படி அது இல்லைன்னா அப்போ லவ் ஃபெயிலியராக தான் இருக்கும் கண்டிப்பாக. கொஞ்ச நேரம் அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? எதையாவது பேசி ஏன்னா என்னை டார்ச்சர் பண்ணுறியோ தெரியல. அப்போ கன்ஃபார்ம் லவ் ஃபெயிலியர் தான். ஏம்மா அந்த கதையை விடு. சரி, நேற்று வரலன்னு சொல்லி சமாளிச்சாச்சு. இன்னைக்கு போய் அவனு லொக்கேஷன் அனுப்ப சொல்லி அது இதுன்னு எதுவும் நம்பர்லாம் கொடுத்தாவ. இப்போ இன்னைக்கு போய் என்ன சொல்கிற? இன்னைக்கு போய் அதே மாதிரி கடையை மாறி போயிட்டேலாம் சொன்னால் நம்ப மாட்டாவ. இன்னைக்கு போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்தானே சொல்ல முடியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, கேட்குறியலா? என்ன? எப்படியும் உங்கள் வீட்லேயும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் லவ் ஃபெயிலியரில் இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிறிய.
இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத சொல்லிட்டேன். சரி விடுங்க, எப்படியோ நீங்களும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றிய, நானும் கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும். ஓரளவுக்கு காசு சேர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன்னா இன்னொரு கடையை பக்கத்துலேயே கட்டிடுவேன். அது முடிஞ்சிட்டுனா கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அதான் கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும் எனக்கு. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு 6 மாதம் கழித்து நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிடுறோம். அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பேசி பழகிக்கிடுறோன்னு சொல்லிடலாமா? இல்லை, எனக்கு புரியல. ஐயே, உங்கள் மூஞ்சி தான் உருன்னு இருக்குன்னு பார்த்தா மண்டையில் கூட ஒன்றும் இல்லையோ? நீ எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பியோ? எப்பவுமேலாம் இல்லை, ஆனால் உங்களை பார்த்தா மட்டும் இப்படி வருது. நான் என்ன செய்ய முடியும்? அதான் கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் சொன்னது என்ன உங்களுக்கு ஓகேவா? எனக்கு நீ சொன்னதே புரியல. ஐயோ கடவுளே. சரி இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்களும் வீட்டுக்கு போய் என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்க, நானும் வீட்டுக்கு போய் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன். ஆனால் கல்யாணம் மட்டும் ஒரு 6 மாதம் கழித்து பேசிக்கிடுவோம். என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம் எல்லாமே 6 மாதத்துக்கு அப்புறம் வைங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் பேசி புரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி ஒரு 6 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசிடுவோம். விளையாடிட்டு இருக்கியா என்ன? 6 மாசம் கழிச்சு திரும்ப கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டா அப்ப என்ன சொல்லுவ? அப்போ நம்ம 2 பேருக்கும் செட் ஆகலை, பிரிஞ்சுட்டோன்னு சொல்லிக்கிடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்பவும் வீட்டுல சண்டை தானே வரும். இப்போமே போய் சொன்னாதான் 2 வீட்டுக்காரவியலும் சண்டை போட்டுக்கிடுவாங்க. 6 மாதம் கழிச்சு நம்மளா சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோன்னு போய் சொன்னால் அவங்களும் நம்மளை தான் போட்டு கத்திட்டு அடைப்பாவ. அந்த 2 குடும்பமும் சண்டை போடாது. அந்தளவுக்கு கவலைப்பட வேண்டாம். அப்படி இல்லைன்னா இந்த 6 மாதத்தில் எனக்கு உங்களையும் உங்களுக்கு என்னையும் பிடிச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், இல்லைன்னா பிரிஞ்சிருவோம். ஏமா இது என்னம்மா விஜய் படத்துல வர கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி இருக்கு? அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் போட்டாவ, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே போடுறோம், அவ்வளோதான். ஆமா, இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உன் மண்டைக்கு எப்படி வருது? அதுக்கு தான் பஸ் மூளைன்னு ஒன்று வேணும். உங்களுக்கு இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? அநியாயம் பண்றீங்கம்மா. சரி என்ன உங்களுக்கு ஓகேவா? இது என்ன வம்பா போச்சு? ஒரு காஃபியை கொடுத்துட்டு இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஓகே பண்ண நான் என்ன சொல்ல முடியும்? அப்போ யோசிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அதான் என் நம்பர் வச்சுருக்கிறீல்ல, ஆமா இருக்கு. அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நம்ம வீட்டில் போய் நான் சொன்ன மாதிரி சொல்லிவிடுங்க. அப்படி ஓகே இல்லைன்னா அதையாவது எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். நான் போய் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு உங்களை பிடிக்கல. ஒருவேளை இந்த 6 மாதத்தில் எனக்கு உங்களையும் உங்களுக்கு என்னையும் பிடிச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லைன்னா இல்லை தான். எப்படியும் நம்ம வீட்லயும் கல்யாணம் பண்ணிக்கொண்டா உயிர் எடுக்காவ. அதுக்கு இவ சொன்ன மாதிரி இருந்த ஒரு 6 மாசம் போது நிம்மதியா இருக்கலாம்ல. சரி, அப்போ எனக்கு நீ சொன்ன ஐடியா ஓகே தான். சூப்பர். அப்போ இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வீட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிடுங்க, நானும் வீட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி நானும் சொல்லிடுறேன். சரி. அப்புறம் முக்கியமான விஷயம், சரின்னு சொல்லிட்டு இந்த 6 மாதம் அந்த கடை பக்கம் வராமல் பேசாமலாம் இருந்துடாதீங்க. அப்புறம் அதுக்கும் இதுங்க ரெண்டும் என்னமோ கூட்டுக்கால் வாங்கி தானே பண்ணுதுங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்பவுமே நான் வேலையை முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதான் தெரியுதே, சாயங்காலமாக வந்திருக்கிறீல்ல. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள், இங்கே வாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களை பார்க்க வரேன். இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு கடைக்கு அந்த மாதிரி போகும்போது சொல்கிறேன், ஒன்றா போயிட்டு வருவோம். நம்ம ஏன் ஒன்றா போகணும்? ஐயோ, மரம் மண்டைங்கிறது கரெக்டாக போச்சு பற்றியலா? என்ன வேற என்ன, அந்த மண்டையில் ஏதாவது இருந்தால் இப்படி கேட்பியாலா? இதான் சொன்னோம்ல, கடை பக்கம் வாங்க, இல்லைன்னா நம்ம வெளியே போவோம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாவ. ஓ அப்படியா? ஆமாம், அப்படியா நோப்படியான்னுட்டு. சரி, அப்போ நான் மெசேஜ் பண்ணுறேன் உனக்கு. என் நம்பர் எடுத்துக்கோ. டைம் கிடைக்கும்போது நான் இந்த பக்கம் வரேன். இல்லை உனக்கு எப்பயாவது கிடைக்கங்கன்னா போகணுன்னா சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். சரி. ஆமாம், உண்மையாகவே உனக்கு சமைக்க தெரியுமோ? ஏன் அப்படி கேட்குறிய? இல்லை, எங்கள் அம்மா இந்த கடையில் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னாங்களா, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த கடையில் சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா. விசாரிச்சு பார்த்ததுல நீ தான் ரெசிபிலாம் சொல்லுவியாமே. உனக்கு சமைக்கவும் தெரியும். அந்த பிள்ளை நான் முன்னாடிலாம் அவள் தான் சமைச்சிட்டு இருப்பா. இப்போ தான் கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் போட்டு சமைக்கா. ஆனால் ரெசிபி அளவு எல்லாமே நீ சொல்கிறது தான் சொன்னாவ. அதனால தான் கேட்டேன். உன்னை பார்த்தா உனக்கு அந்தளவுக்கு சமைக்க தெரிஞ்ச மாதிரிலாம் இல்லை. வாய் மட்டும்தான் காது வரைக்கும் இருக்குது. இருங்க, உங்களுக்கு கழனி தண்ணியிலங்க காஃபி போட்டு கொடுக்க. சரி, சும்மா தான் கேட்டேன். உனக்கு உண்மையாகவே சமைக்க தெரியுமா அப்போ? தெரியும் தெரியும். சரிதான். உங்களை நான் கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லி தானே நீங்களும் இப்போ நீ கிண்டல் பண்ணுறீங்க. கிண்டல் பண்ணணும்லாம் கேட்கல, ஒரு டவுட்டு, அதை கேட்டுருவோமேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்குலாம் கொழுப்பு தான் அண்ணன். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி லவ் செட் ஆகும் சொல்லுங்க. இப்போ தானே அந்த கதையை எடுக்காதுன்னு சொன்னேன். இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, உங்கள்கிட்ட இருந்து அந்த கதையை வாங்காமல் நான் விட மாட்டேன் பாருங்க. சரி, இதுக்கப்புறம் தானே இந்த கடைக்கு கூட்டெல்லாம் வரும். நீ போய் வேலையை பாரு, நான் பில் கட்டிட்டு கிளம்பியா. இல்லை பில்லெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அதுக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஓசியில் சாப்பாடு போடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் ஃப்ரீ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஏம்மா, நான் இப்போவே பில்லை கட்டின்னு தானம்மா சொன்னேன். நீங்கள் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டியல்ல, அதனால நீங்கள் ஒன்றும் பில்லெல்லாம் கட்ட வேண்டாம். ஏய்யப்பா, இப்போ இப்படி சொல்லுவேன். அப்புறம் அந்த பையன் பேர் என்ன, ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு நடப்பானே, அவனை விட்டு நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட மாட்டியே, பில்லு கட்ட மாட்டேன்னு சொல்லி பியாச விடுவேன். அது ஒன்றும் இல்லை, நேற்று அந்த அண்ணன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு போல், அதனால இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஒன்றும் பில்லெல்லாம் கட்ட வேண்டாம். சரிதான். ஏட்டி இருந்தா கொண்டாங்க.
நீ இப்போ ஆரம்பிச்சு எப்போ சமைச்சு சாப்பாடு போடியது? சப்பாத்தியெல்லாம் சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்தில் கிரேவி ரெடி ஆகிடும். சிக்கன் வேக என்ன 1 மணி நேரமாக ஆக போகுது? ஒரு 15 நிமிஷம். குக்கருக்குள்ளே போட்டால் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சரி, என்னமோ மனுஷன் திங்குற மாதிரி எதையாவது செஞ்சு வெயி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஆ சரி சரி. பரவாயில்லையே, போன்லெஸ்ஸாக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு போல. இன்னமும் நைட்டில் சிக்கன் வாங்கினா பேய் வரும் பிசாசு வரும்னாங்க. இந்த மனுஷன் நல்லா தான் வந்துட்டு போகிறாரு. எல்லாம் கட்டுக்காத. என்ன லட்சுமி வெளியவே நின்றுட்டு கிடக்க? என்ன அந்த பையன் இன்னைக்கு நம்ம மவுளை வந்து பார்த்தானா? ஓ, பார்த்தானாமா? என்ன சொல்றாவே இப்போ? 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மவுளும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, அந்த பையனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் என்னன்னா என்ன? ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நிச்சயமாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் வைக்கணும். எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் பேசி புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு செட் ஆகும்னு தோணுச்சுன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவோன்னு சொல்லி அவர் 2 பேரும். என்ன லட்சுமி இப்படி சொல்லியா? அதாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கும். அந்த மவனுக்கு அம்மாவும் ஃபோன் பண்ணி இப்படிதான் சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்கு உங்கள் மவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் என் பையனை நான் போய் பார்க்க சொன்னேன். அவனும் பார்த்து இப்போ பிடிச்சிருக்குன்னுட்டா, ஆனால் கல்யாணம் 6 மாதம் கழிச்சு தான் நிச்சயமும் கல்யாணமும் வைக்கணும்னு சொல்லியா. நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்காவ. ஐயே, 6 மாசம் எப்படிமா? 6 மாதம் அவங்க பேசி பழகி பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்களாம். இருந்தாலும் இந்த காலத்து பிள்ளைகள்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குன்னு. இப்போ என்னங்க பண்ணுறது? அந்த பயலும் நல்ல பயலாக தான் இருக்கான். கார்த்திகிட்ட கேட்டியா? ஆமாம், அவன்கிட்ட கேட்டேன். அவனும் என்ன சொல்லியா, நல்ல விஷயம் தானே, அவங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஒரு 6 மாதம் பேசி பழகி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொல்லியான். அவன் விசாரிச்சானாமா அந்த பையனை பற்றி? அதெல்லாம் விசாரிச்சுட்டாங்க. ஃபோட்டோ வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். சம்பளம் முதற்கொண்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டான். எங்கே வேலை செய்ய என்ன ஏதுன்னு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு அவனும் நல்ல பையன்தான், ஒரு 6 மாதம் விடுங்க, அவங்க பேசி பழகி பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிச்சு வைப்போன்னு சொல்லிட்டான். சரி, அப்போ அதான் அவன் அப்படி சொல்லியாம்ல, அப்போ வீடு பார்த்துக்கிடுவோம். அப்போ நாளைக்கு அந்த பையலுக்கு அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவா, ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன சொல்கிறாவன்னு பார்ப்போன்னு. சொல்லு, அவங்களுக்கு சம்மந்தம்னா இருக்கட்டும், இல்லை வேண்டான்னு சொன்னாவன்னா நம்ம மாவட்ட சொல்லிடுவோம். அவங்க சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கணும்னு பக்காவா உனக்கு சம்மந்தம்னா சொல்லி, இல்லைன்னா வீடு வேண்டான்னு சொல்லிடலாம்னு சொல்லி. அந்த பையலுக்கு அம்மாவும் 6 மாதம் வெயிட் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காவ. அதான் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கேட்க ஃபோன் பண்ணேன்னு சொல்லி கேட்டாவ. உங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, அப்போ சரின்னு சொல்லு, ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரிங்க.